அவர் அந்த பக்கம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் அப்பான்னு நான் சொன்ன ஒரு பாவத்துக்கு அவர் எனக்கு செலவு பண்ணுவார், எனக்காக ஜெபம் பண்ணுவார், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்பார். என்னை பத்தி யாராவது தப்பா சொன்னாங்கன்னா விட மாட்டார். அவன் தான் அப்பன். நமக்குள்ள 1000 திட்டெல்லாம் அடிச்சுக்கலாம், ஆனா ஊருக்கு முன்னாடி விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அப்படி உங்களை விட்டு கொடுக்காத ஒரு தகப்பனை நீங்க கண்டுபிடிச்சு அவங்கள சந்திக்கணும். உங்க கடமையை செய்யுங்க. பிள்ளைகளா நீங்க ஆவிக்குரிய தகப்பட, மாம்சத்துக்குரிய பெற்றோரை நீங்க கனம் பண்ணணும். நம்பர் 2, ஒரு தாய் தகப்பனா உங்க பிள்ளைகளை போஷிக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை ஆயிடுச்சு இல்லையா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு யாரெல்லாம் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போறீங்க? நாளைக்கு யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போகிறீர்கள்? ரோசன் பாஸ்டர் மட்டும்தான் கையை தூக்குறாரு. மற்ற எல்லாம் அதான் சொல்றேன் இல்லையா, ரோசன் பாஸ்டர், ஜெயசேகரன் ஐயாவா சம்திங் யாரோ இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 நம்பரை தவிர மற்ற எல்லாமே ஆஃப்ல இருக்கு. எனக்கு அவங்களாம் கிளாஸ்ல இருக்காங்களானுமே தெரியல. எனக்கு ஐம் சாரி. ஸோ இப்ப நான் அவங்க 2 பேருக்குமே பேசுறேனே, நாளைக்கு பிரசங்கம் பண்ணணும் இல்லையா? ரேமா வேர்டு வாங்கிட்டீங்களா? நாளைக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும் ஏசப்பான்னு சொல்லி வாங்கிட்டீங்களா? அல்லேலூயா. வேர்ட் இஸ் வேர்டு. நம்ம பிள்ளைகளுக்கு சும்மா பழைய சொத்தை கரைச்சு கொடுத்துட்டு இருக்க முடியாது பாருங்க. புளிச்ச மாவுல தோசையும் இட்லி ஊத்தி கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஃப்ரெஷ்ஷா அன்றன்றைக்கான அப்பத்தை வாங்கி கொடுக்கிறது நம்முடைய கடமை. அல்லேலூயா. வெளியில இருக்க புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும்? எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் சொல்லணுமா? இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்கல்ல, இவாஞ்சலிசம் கஷ்டம், காஸ்பல் கஷ்டம்னு. கிடையவே கிடையாது. இன்றைய காலகட்டத்தை விட இதை விட எளிதான காலகட்டங்கள் இதற்கு முன் இருந்தது கிடையாது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க அப்படிங்களா? முதல்ல நம்ம வீடு வீடா கதவு தட்டுவோம். இப்ப அவ்வளவுலாம் தேவையில்லை. ஜஸ்ட் யூஸ் மீடியா. இந்த மீடியாவை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய 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 ஊழிய காரியங்கள் நீங்க உங்க பகுதியில் இருக்கிற ஜனங்களை ஈஸியா நீங்க சந்திக்கப்பட முடியும். நீங்க சந்திக்கப்பட முடியும். உங்க ஜனங்களை ஈஸியா கொண்டு வர முடியும். புறஜாதிகள் இன்னைக்கு அதிகமா உலாவுகிற இடம் மார்க்கெட் கிடையாதுங்க, மீடியாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, ஜூடி மிஷன் மீடியா எல்லாத்துலயுமே இருக்கும். ஃபேஸ்புக் வரீங்களா, அதுலயும் ஜூடி மிஷன் மீடியா இருக்கும். யூடியூப் வரீங்களா, அங்கேயும் நாங்க இருப்போம். ஃபேஸ்புக் வரீங்களா, அங்கேயும் இருப்போம். இன்ஸ்டாகிராம் வரீங்களா, அங்கேயும் இருப்போம். ஷேர் சாட் வரீங்களா, அங்கேயும் இருப்போம். இப்ப த்ரெட்னு ஒண்ணு வந்திருக்கு புதுசா, அதுலயும் இருப்போம். ட்விட்டர் அந்த எக்ஸ்ன்னு வருது இல்லையா, அதுலயும் நாங்க இருப்போம். எல்லாத்துலயும் டெய்லி வசனங்களை போடுவோம். எல்லாத்துலயுமே நாங்க நம்ம லைவ போடுவோம். வார்த்தைகளை அனுப்பிக்கிட்டே இருப்போம். சும்மா அந்த பாட்டு போடுற கதை இதெல்லாம் கிடையாதுங்க. வசனத்தை அனுப்பிக்கிட்டே இருப்போம். வசனம் அனுப்பிக்கிட்டே இருப்போம். எத்தனை எல்லைகளை நீங்க சொல்ல மாட்டீங்க. எனக்கு அத்தனை போன் கால்ஸ் வந்திருக்கு. எவ்வளவோ ரகசிய கிறிஸ்தவர்கள், எவ்வளவோ புறஜாதியில வைராக்கியமா இருக்கிறவங்க இந்த வசனங்களால தொடப்பட்டு இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிறார். அவங்க நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்களா இல்லையாங்கிறது எனக்கு கேள்வி கிடையாது. அவங்க தேவ ராஜ்யத்துக்குரியவர்களா மாறினாங்கிறதா என்னுடைய அறுவடை. அல்லேலூயா. நல்ல ஒரு அப்போஸ்தலனோட இருதயம் அதுலதான் மகிழும். அதனால எனக்கு அந்த சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு. இன்னைக்கு நம்ம சபையில ஒரு 10-20 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அதை கண்டு நான் சோர்ந்து போகல. அட் த சேம் டைம் நான் எங்கெல்லாம் போக முடியாதுன்னு சொன்னாங்களோ அதுக்குள்ள எல்லாம் வசனங்களை அனுப்புற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்யற. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1-2 லட்சம் பேர் வரைக்கும் நம்ம வசனங்கள் போகுதுங்க. இதுக்கு நான் செலவு பண்றது எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்க? மிஞ்சி போனா 15-20 நிமிஷம் ஒரு நாளைக்கு. அல்லேலூயா. இப்ப அதையும் குறைச்சிட்டேன். கர்த்தருக்கு சித்தமான 26ல அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான். நான் ஜஸ்ட் அது ஓவர்சி மட்டும் தான் பண்ண போறேன். நம்ம பிள்ளைங்களை உருவாக்குனேன். அதுகளுக்கு தெரியாது. ஒரு மேக்ஸ் டீச்சருக்கு மீடியாவை பத்தி எனக்கு தெரியும். சொல்லி கொடுத்தேன், கத்துக்குச்சுங்க. இப்ப அந்த பிள்ளைங்க தான் டிசைன் பண்ணுது. இப்ப நீங்க பாக்குற வாய் விட்டு சொல்லுவோம்லாம் அந்த பிள்ளைங்க டிசைன் பண்றதான். வசனத்தை நான் எடுத்து கொடுப்பேன்னு நினைப்பீங்க, கிடையாது. அந்த பொறுப்பையும் அதுக்கு கேட்டு கொடுத்தேன். டிசைன் எவன் வேணா பண்ணுவான் இல்லையா? வசன ஜீவனோட போகணும்னா அது ஒரு தீர்க்க தரிசன வசனமா மாறணும் இல்லையா? என் பிள்ளைங்களை ஜெபம் பண்ணி கடமையை கரெக்டா செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணி தான் வசனத்தை போடுறாங்க. அதனாலதான் அந்த வசனங்கள் தீர்க்க தரிசனங்களாக மாறுகிறது. அநேக தீர்க்க தரிசன சுவிசேஷமாக மாறி சந்திக்கிறது. கடமையை செய்யுங்க. மனம் தான் கையில கடமையை எடுப்பான்.
என்னால அவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல முடியாது அப்படின்னு விட மாட்டாங்க. என்ன சொல்றேன், முதல்ல மணவாட்டியின் கைகள் கொடுக்கும் அன்பை, அரவணைப்பை, தைரியத்தை, வாய்ப்பை. 2, மணவாட்டியின் கைகள் எடுக்கும் பொறுப்பை, கடமையை. 3வது, இன்னொரு 6 நிமிஷம் இருக்கு, நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சிடறேன். மணவாட்டியின் கைகள் தடுக்கும். மணவாட்டியின் கைகள் என்ன செய்யுங்க? தடுக்கும். தடுக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தடுக்கும். தடுக்கும். தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு காரியம்னா மணவாட்டியின் கைகள் தடுக்கும். நிறைய நேரத்துல கொடுக்கிறது மட்டும்தான் அன்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். தடுக்கிறதும் அன்புதான். 27வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாளா? எப்படி நடக்கிறதுன்னு கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அல்லேலூயா. தன்னை மீறி தான் வீட்டுக்குள்ள யாரும் வந்துடக்கூடாது, தன்னை மீறி தான் வீட்டுல இருந்து எதுவும் போயிடக்கூடாது. அவ ரொம்ப கவனமா இருக்கா. தடுப்பா. எதை தடுப்பா தெரியுமா? மீறுதலை தடுப்பாள். மீறுதலை தடுப்பாங்க. அதனால நீங்க நிறைய பேர் வந்து அந்த அந்த ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோங்க. நம்ம அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். சொல்றது மட்டும் தான் என் வேலை, அதுக்கு மேல இல்லை, நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது எந்த அளவுக்கு வந்துருச்சு தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம செய்யற பாவம் வீட்டு வாசல்ல படுத்திருக்கோம். ஜெபிக்கிறது நல்லதுன்னு தெரியும். ஒரு நியூஸ்ல ஒரு செய்தி கேட்குறீங்க, ஒரு வாலிப பிள்ளை தவறான ஒரு காரியத்தினால இதை பாதிக்கப்பட்டா வச்சுட்டாங்கிற ஒரு நியூஸ் கேட்கிறோம். அது நமக்கு செய்தியாவே கடந்து போயிருது. ஜெபிக்க தெரிந்த உனக்கு செய்தி குறிப்புகள் ஜப குறிப்புகளா மாறணும். மாறாம போனதுனால இப்ப அந்த செய்தி நம்ம வீட்டு செய்தியா மாறிடுது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியும் தெரியல இந்த விஷயம்? இல்ல, அது எங்கேயோ கேட்ட செய்தி இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நடக்கும்போது என்ன செய்ய முடியும்? கடந்த கடந்த 2024, 25 2 வருஷத்துல நிறைய ஊழியர்கள் தம் பிள்ளைய போதை பழக்கத்துக்கும் புறஜாதி திருமணங்களுக்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறத நான் பாக்குறேங்க. நான் பாக்குறேன். புறஜாதி திருமணங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியல பாஸ்டர். கர்த்தர் என் பிள்ளை எப்படி ரட்சித்துருவார் பாஸ்டர். வார வாரம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறா பாஸ்டர் பிள்ளை. 18, 20 வயசு வரைக்கும் சபையில உட்கார்ந்து ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கீபோர்டு வாசிச்சு, கிட்டார் வாசிச்சு, ஆராதனை நடத்தி, ஜப நடத்தி, வாலிபர் குழு நடத்தி, அசிஸ்டன்ட் ஊழியக்காரனா வர்ற அளவுக்கு வந்த ஒரு பையன் அல்லது வர்ற பொண்ணு திடீர்னு லவ் வருது. காலேஜில் படிச்ச பிள்ளையோட பையனோட லவ் வருது. வேலை பார்த்த இடத்துல ஒரு லவ் வருது. அவன் ஹிந்துவா இருக்கான், முஸ்லீமா இருக்கான், கிறிஸ்துவ அல்லாதவனா இருக்கான். போய் கல்யாணம் பண்ணிட்டு அந்த மார்க்கத்தை சேர்ந்து வார வாரம் கோயிலுக்கு போறது என்ன, தர்காவுக்கு போறது என்ன, அதை பெருமையா பேசுறது என்ன? என்ன பாஸ்டர் பண்ண முடியும்? என் பிள்ளை சினிமாக்கு போறான் பாஸ்டர், என் பிள்ளை இப்படி லவ் பண்றான் பாஸ்டர், என் பிள்ளை நிர்வாணமா அற நிர்வாணத்துல அரகுற ஆடையோட போயிட்டு இருக்கா பாஸ்டர், நான் சொல்லதான் முடியும் பாஸ்டர். விட்டுருவீங்களா? விட்டுருவீங்களா? மீறுதலை தடுக்க மாட்டீங்களா? அப்படித்தானே நமக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பங்கள், கர்த்தர் கொடுத்த உறவுகள். சத்தியத்தை சொல்றதுனால நான் சத்துருவானாலும் பரவாயில்லன்னு சொன்ன சவுல் தாங்க சொல்றாரு, இஸ்ரவேல் என் ஜனத்திற்கு பதிலாக நான் சபிக்கப்பட்டவனானாலும் பரவாயில்லன்னு. உசுரை கொடுத்தும் தடுக்கிறதுங்கிறது அதுதானே. அல்லேலூயா. இயேசு தடுத்தார்ல. நான் மறுபடியும் இந்த தெய்வீக அன்பை, சிலுவை நண்பை தான் நான் பேசிட்டு இருக்கேன். இயேசு தடுத்தார்ல. ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு உணர்வு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் தடுத்தார்ல. மீறுதலை கர்த்தர் தடுத்தார். தடுத்தார். பாவத்தை கர்த்தர் தடுத்தார். பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுத்தேன் அப்படின்னு சொல்லி அபிமலைக்கு நான் சொல்ற, ஆபிரகாமுக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுத்தேன் அப்படிங்கிறார். அபிமலைக்கு ஒன்னும் இஸ்ரவேலோ ஆபிரகாம் வம்சத்தானோ கிடையாது. அவர் புறஜாதி ராஜா, பெலிஸ்திய ராஜா. அவனை தடுக்கிறார் ஆண்டவர். அவனையே தடுப்பார்னா தன் திருச்சபையை தடுக்க மாட்டாரா? அப்ப திருச்சபையில மனவாட்டியா இருக்கிற நீங்களும் நானும் நம்முடையவர்களை தடுக்க கூடாதா? சொல்றோம் பாஸ்டர், அதுக்கு மேல அவங்க முடிவு. அப்படி மட்டும் சொல்லாதீங்க. கர்த்தர் கணக்கு கேட்பார். இப்ப என்னால அந்த மெசேஜ் கூட சொல்ல முடியல பாத்தீங்களா? நம்ம புறஜாதிகளை வெளியே இருக்கிறவங்களுக்கு அப்படி செய்யறோம், நம்ம பிள்ளைக்கு செய்வோமா அப்படின்னு கேட்க முடியல. ஏன்னா இந்த குரூப்ல இருக்கிற கண்கள் திறக்கப்பட்டவனா நான் பேசுறேன். இந்த குழுவுல இருக்கிற அநேகருடைய வீட்டு நிலைமை இது.
அநேகருடைய வீட்டு நிலைமை இது. ஆண்டவர் நீ கேட்கிறாரு, உன் குடும்பம் நரகத்துக்கு போயிடுமேமா, குடும்பத்தையே நடத்த தெரியாத நீ சபை எப்படி நடத்துவேன்னு கர்த்தர் கேட்பாரேம்மா. என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? உண்மை அன்பு பாவத்துக்கு துணை போகாதுங்க. உண்மை அன்பு பாவத்தை செய்ய சம்மதிக்காதுங்க. எனக்கு ஒரு தடவை ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிச்சு சொன்னார். ஒரு கிராமம், ஒரு ஓலை வீடு, குடிசை வீடு. அதுல ஒரு வயசு பிள்ளை இருக்கா. அவங்க பாட்டி ஒரு 70-75 வயசு பாட்டி, ஒல்லியா, ஹைட் கம்மியா, அப்படி ஒரு பாட்டி, பலவீனமா, எலும்பு தோலுமா, சுருங்கி தோள்கள் சுருங்கின ஒரு பாட்டி. பாப்பா உள்ள உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். 12-13 வயசு பிள்ளை படிச்சுட்டு இருக்கிறான். பாட்டி வெளியே உட்காந்து சொலகு புடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வெளியில ஒரு குடிகாரன், ஆள் பார்க்க ஆஜானு பாகுவா இருக்கிறான். 6 அடி உயரத்துல நல்ல எரும மாடு மாதிரி நல்ல பெரிய இது மாதிரி இருக்கிறான். போதையில வர்றான். இப்ப இந்த உள்ள பிள்ளை படிக்கிற சத்தத்தை கேட்டு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்சு உள்ள போய் அந்த பிள்ளைய சீரழிக்கணும்னு பாக்குறான். இப்ப நடுவுல இந்த பாட்டி இவன் வேகமா வர்றதை பார்த்து சொலக தூக்கி கீழே போட்டுட்டு முறத்தை எடுத்து நிக்குது. அந்த பாட்டி பார்த்தா அவன் இடுப்பளவுக்கு கூட கிடையாது. அவ்வளவு சின்ன உடம்போடு உடல்வாகோட இருக்கு. நீங்க சொல்லுங்க, அந்த பாட்டி மாதிரி நீங்க இருந்து ஒருவேளை அப்படி ஒருத்தன் வந்தான்னா உள்ள உங்க பிள்ளைய பால் படுத்த நீங்க விடுவீங்களா? ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், அந்த பாட்டி என்ன செய்யும் தெரியுமா? தனக்கு இருக்கிற எல்லா பலத்தையும் பயன்படுத்தும். தன்னுடைய கால் நிக்கிற வரைக்கும், தன் கை நடமாடுற வரைக்கும், தன் கண்ணு திறந்திருக்கிற வரைக்கும், தான் உணர்ச்சி இருக்கிற வரைக்கும் அந்த முரடனை தன்னை தாண்டி தான் வீட்டுக்குள்ள போக விடாது. அந்த பலவீனப்பட்ட நாளைக்கு சாக போற நிலைமையில இருக்கிற அந்த பாட்டியே தான் வீட்டுல இருக்கிறவங்க மேல பாவம் செயல்படாதபடிக்கு பிடிவாதமா நின்னு தடுத்து, ஆமேன், காப்பாத்தணும்னு முயற்சி செய்யணும்னா எல்லா பலனும், எல்லா திறமையும், எல்லா கிருபையும், எல்லா அபிஷேகமும் இருக்கிற நீ உன் வீட்டுக்குள்ள, உன் வீட்டு பொருட்கள்ல பாவம் இருக்கிறத அனுமதிக்கிறது எப்படின்னு கேட்கிற? மனவாட்டியோட கைகள் தடுக்கும், தடுக்கும். அவ விடியற் காலமே எழுந்து பாருங்க, அவ சோம்பலின் அப்பத்தை புசிக்காம, காரணங்களை சொல்லாம, மனவாட்டி மனவாட்டி தடுப்பா, தடுப்பா. நாலாவது சொல்லிடலாம். ஏறெடுக்கும். சொல்லுங்க, மனவாட்டியோட கைகள் என்ன செய்யும்? ஏறெடுக்கும், ஏறெடுக்கும், ஏறெடுக்கும். என்னோட கடைசி பாயிண்ட் அதுதான். மனவாட்டியோட கைகள் ஏறெடுக்கும். உண்மைதான், கொடுக்கணும், பொறுப்புகளை எடுக்கணும், பாவங்களை தடுக்கணும். ஆனா என்னால முடியல ஆண்டவரே. ஏன்னா நானே பாவத்துல இருக்கேன், நானே பலவீனமா இருக்கிறேன், நானே முடியாம இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேற வழியே கிடையாது. கைகளை ஏறெடுக்கும். கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி ஜப வாழ்க்கையை தூய்மைப்படுத்த ஆரம்பிங்க. ஜப வாழ்க்கையை தூய்மைப்படுத்துறங்க. பிரேயர் இஸ் நத்திங் பட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரேயர் இஸ் நத்திங் பட் ரிலையபிலிட்டி. பிரேயர் இஸ் நத்திங் பட் ரிலேஷன்ஷிப். ஆமேன். உறவோடு கூடிய, உத்தமத்தோடு கூடிய, உத்தரவாதத்தோடு கூடிய பொறுப்பு தாங்க ஜபம். ஜபம். அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. மனவாட்டியுடைய கைகள் மணவாளனை நோக்கி உயர்த்தப்பட்டுட்டே இருக்கும். எந்த காரியம் நடந்தாலும், தனக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும், எவ்வளவு அருள் இருந்தாலும், எவ்வளவு அபிஷேகம் இருந்தாலும், எவ்வளவு அழகு இருந்தாலும், மனவாட்டி, ஒரு உத்தம மனவாட்டி எந்த ஒரு காரியத்தையும் தன் மணவாளனோடு இணைந்து செய்வாள். மணவாளனோடு இணைந்து செய்வாள். மணவாளனை நோக்கி பார்ப்பாள். மணவாளனை நோக்கி கையெடுப்பாள். ஆமேன். மணவாளன் ஓகேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் காரியங்களை நடத்துவா. ஆமேன். அதுதான் ஒரு நல்ல மனவாட்டிக்கு அழகு. திரு